என்மையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து 4 நாள் ஆகிவிட்டது. இந்த 4 நாளாக பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பேசாத ஊடகங்கள் இல்லை. ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக களமிறங்க போகிறது. கூட்டணியின் தலைமையிடம் பாமக கேட்காமலேயே நேரடியாக பாமக களத்தில் இறங்க போவதாக பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது பாமகவின் தலைமை அப்படின்னு நிறைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. 2024 விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலா அல்லது எடைத்தேர்தலா என்பதுதான் கேள்வி. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல அதை நம்ம முழுமையா பார்த்துட்டோம். தான் திமுக அவர்களுடைய அந்த வலிமையை காட்டுறதுக்காக திமுக 400 கோடி ஈரோடு கிழக்குக்கே செலவு செய்த இயக்கம் திமுக. விக்கிரவாண்டியில நம்ம சொல்ல தேவையில்ல, 1000 கோடியை கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த 1000 கோடியை கொண்டு போய் எங்கன்னா ஒரு நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்தார்கள் என்றால் ஒரு மாவட்டமே வளம் பெறும். ஆனா இதையெல்லாம் திமுக செய்ய மாட்டாங்க. அதை கேள்வி கேட்கின்ற இடத்துலயும் மக்கள் இல்லை. நம்ம இதை பத்தி நம்ம சொன்னோம்னா திமுகவை குறை சொல்றதே வேலை, அதிமுகவை குறை சொல்றதே வேலை அப்படின்னு சிலர் பேசுவாங்க. அது இல்லை என் வேலை. உண்மையை சொல்லுகின்றது என்னுடைய வேலை. மக்கள் கேட்டு புரிந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் மன்றத்துக்கு அனுப்பிச்சு மக்கள் மன்றத்திலிருந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் 1000 கொடுக்கிறவன், 500 கொடுக்கிறவன், கோட்டர் கொடுக்கிறவன், கோழி பிரியாணி கொடுக்கிறவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு நீங்க 2024 பாராளுமன்றத்தில் 1000 குற்றங்கள் இருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு 40 தொகுதிகளையும் தார வார்த்தை இந்த மக்கள் கிட்ட போயிட்டு நம்ம பேசினா பேசுறவன் குற்றவாளியா தான் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே மிகப்பெரிய குற்றவாளி இயக்கம் திமுக. திமுகவை விட ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டிலே இல்லை. ஆனா அந்த தீய சக்தி மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறுது. 40 தொகுதிகளில், பாராளுமன்ற தொகுதிகளில். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க மக்கள். இந்த மக்களை நம்பி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வரட்டும், வந்துட்டு போகட்டும். ஈரோடு கிழக்குல 400 கோடியை செலவு பண்ண மாதிரி இங்க ஒரு 1000 கோடியை செலவு பண்ண போது திமுக களத்துல திமுக வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அன்னியூர் சிவா தான் திமுக வேட்பாளர். அவர் தான் ஜெயிக்க போறாரு, அவர் தான் வெற்றி பெற போறாரு. அவரை வெற்றி பெற செய்வதற்காக திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாரும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருப்பாங்க. திமுகவினுடைய தலைவர் போயிட்டு அந்த தொகுதியில பெரும்பான்மையாக இருக்கின்றது வன்னியர் மக்கள். இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு 4 கோடி ஒதுக்கி இருக்கேன். அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவிந்தசாமி படையாச்சியாருக்கு மணிமண்டபம் கட்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதுக்கு இதுவரைக்கும் அந்த துருமையும் கிள்ளி போடல. இப்பவும் போயிட்டு அதை சொல்லுவாரு. அதே போல இந்த இடைத்தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம்னா சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியாது. இந்த இடைத்தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றோம்னா சட்டமன்றத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் நிறைவேற்றும் அப்படின்னு கூட ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு மு.க. ஸ்டாலின். வாய்ப்பு இருக்கிறது. ஆனா வன்னியர் மக்கள் கேள்வி கேட்கணும். வன்னியர்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில வெற்றியை நிர்ணயிப்பவர்கள் வன்னியர்கள். வன்னியர்கள் மட்டுமே வாக்கு செலுத்திதான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரா என்ற கேள்வி எழலாம். ஆனால் அப்படி என்று நான் சொல்லவில்லை. பெரும்பான்மையான மக்கள் வன்னியர்கள். யார் எந்த சமூகத்தின் மக்கள் வாக்களித்தாலும் வெற்றியை நிர்ணயிக்கின்ற மக்கள் அந்த பெரும்பான்மை சமூகத்து மக்கள். அவர்களுக்கான உரிமை இதுவரைக்கும் கொடுக்கல. சட்டமன்றத்திலையும் கொடுக்கல, மக்கள் மன்றத்திலையும் கொடுக்கல, எந்த இடத்துலையும் அவர்களுக்கான உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் உரிமைக்கானவர்கள் அல்ல, வாக்குக்கானவர்கள் மட்டும்தான் அவர்கள் என்பதை தொடர்ந்து காலம் காலமாக திமுக பயன்படுத்திக் கொள்ளுகிறது அவர்களை. ஏற்கனவே கடந்த முறை நடந்த இதே இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் முத்தமிழ்ச்செல்வன் அப்படின்றவரை நிறுத்தியது அதிமுக. அதே முத்தமிழ்ச்செல்வனை எதிர்த்துதான்
புகழேந்தி அவர்கள் போட்டியிட்டார் திமுகவில். இப்பொழுது புகழேந்தி அவர்கள் காலம் சென்று விட்டார். மீண்டும் ஒரு முறை முத்தமிழ்ச்செல்வனை அதிமுக களமிறக்கி இருக்கிறது. திமுக தரப்புல அன்னியூர் சிவா அவர்களை களமிறக்கி இருக்கிறது திமுக. இவர்கள் இருவருக்கும் இடையிலேதான் கடும் போட்டி நிலவப் போகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி உறுதி. திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் பாமக இந்த தொகுதியில் களமிறங்க போவதாக ஒரு பரபரப்பு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக ஏற்கனவே பாமகவிற்கு ஆதரவு தெரிவித்து விட்டதாகவும், எது வேண்டுமென்றாலும் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம், நீங்கள் வேட்பாளரை மட்டும் களத்தில் நிறுத்துங்கள் என்று அண்ணாமலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி. ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது இந்த கூட்டணி. இது 2026 சட்டமன்றத்தில் களம் காணுவதற்கு மிக மிக அவசியமாக இந்த இடைத்தேர்தல் தேவைப்படுகிறது. ஆகையால இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று பாஜக எண்ணுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க சக்தியாக மாறி இருக்கிறது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில். ஏனென்றால் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறார்கள். 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றதால நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி சந்திக்கவிருக்கின்ற முதல் தேர்தல் இந்த இடைத்தேர்தல். ஆகையால் சீமானவர்கள் இந்த இடைத்தேர்தலில் தனியாக களம் காணுவதா அல்லது கூட்டணி அமைத்து களம் காணுவதா? ஏனென்றால் தொடர் தோல்விகளை சந்தித்த நாம் தமிழர் கட்சி துவண்டு போயிருக்கிறது என்பது உண்மை. அவர்கள் வெற்றியை ஈட்டியே ஆக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லோரும் விரும்புகிறார்களாம். ஆகையால தொடர்ந்து இனி தனியாக களம் காணுவது, வாக்கு வேண்டுமென்றால் கூட்ட முடியுமே தவிர வெற்றியை ஈட்ட முடியாது. ஆகையால கண்டிப்பாக கூட்டணி என்பது அவசியம் என்று சீமான் அவர்களிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த தம்பிகள் சீமானுக்கு அப்படி சொன்னாலும் சீமான் என்ன பண்ணுவாரு? அவரை உடனே மூடிக்கிட்டு வெளியே போடா கட்சியை விட்டு, எனக்கு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு தான் சீமான் கேட்பார். ஆனா அப்படி ஒரு தகவல் சில ஊடகங்கள்ல ஊதுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் வருகின்ற பரபரப்பான தகவலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்குமேயானால், ஒன்று சீமான் அவர்களே நேரடியாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருகாம்பிகையை களத்தில் இறக்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் வருகின்ற 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நாளை. ஆகையால அனைத்து கட்சிகளுமே 2 நாளில் முடிவுகளை அறிவித்து, வேட்பாளர்களை அறிவித்து உடனடியாக வேட்புமனு தாக்கல் செய்து நேரடியாக களத்திற்கு சென்று விடுவார்கள். ஏனென்றால் இன்னும் 1 மாதத்திற்கு விக்கிரவாண்டியில பணமழை பொழியும், மது ஆறாக ஓடும், கோட்டரும் கோழி பிரியாணிக்கும் பஞ்சமே இருக்காது. எல்லா இடங்களிலும் வாக்காளர்களை சிறைப்படுத்துவார்கள். இதுவெல்லாம் கூட நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதெல்லாம் நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 30 அமைச்சர்களும் விக்கிரவாண்டியில தான் தஞ்சம் அடைவாங்க. அவர்கள் நிரந்தரமா அங்கேயே போய் டேரா போட்டுருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வீடு வீடா போய் பிடிச்சி ஆளும் கட்சி ஒரு அமௌண்ட்டும் ஆண்ட கட்சி ஒரு அமௌண்ட்டும் ஏற்கனவே பேசிடுவாங்க. சிவி சண்முகம் ஆண்ட கட்சிக்கு தலைமை ஏற்றிருப்பாரு, ஆளுகின்ற கட்சிக்கு பொன்முடி தலைமை ஏற்றிருப்பாரு. ஏன்னா இவங்கெல்லாம் புலிங்க, கொடுக்கறதுல வாரி வழங்குறதுல வள்ளலுங்க. ஏன்னா 100 கோடி 200 கோடினா கூட பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்கும் டிஸ்போஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் ஒரே நாளில் பண்ணுறது இல்லை. இடைத்தேர்தல்னாக்கா தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்த நாள்ல இருந்து வாக்குப்பதிவு பண்ணுற நாள் வரைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் இடைத்தேர்தலெல்லாம் உங்களுடைய பலத்தை நிரூபிக்க முடியும். அதனால்
அனல் பறக்கும் விக்கிரவாண்டியில. அதுல ஒன்றும் பஞ்சமே இருக்காது. இதுல என்ன ஒரு பெரிய பரபரப்பு அப்படின்னா, பாமக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது உறுதி அப்படின்னு ஊடகங்களே ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுட்டாங்க. ஏனென்றால் பொதுவாக பாமகவை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல்களை சந்திப்பது இல்லை. பாமக பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டது. அதன் பிறகும் சரி, அதற்கு முன்பும் சரி, பெரும்பாலான இடைத்தேர்தல்களை பாமக புறக்கணித்திருக்கிறது. ஆனா இப்பொழுது இந்த இடைத்தேர்தலில் பாமக கண்டிப்பாக போட்டியிடும்னு ஊடகங்களே கிளப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா பாமகவுக்கு இப்பொழுது ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அந்த வெற்றி இந்த இடைத்தேர்தலில் கணிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு ஊடகங்களே ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பாமக வெற்றி பெறுவதற்கான தொகுதி தான் விக்கிரவாண்டி தொகுதி, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த இடைத்தேர்தலில் திமுக 1000 கோடியை கொண்டாந்து கொட்டும், அதிமுக ஒரு 200 கோடினா கொட்டுவாங்க. பாமக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பாமக என்ன பண்ண முடியும்? பாமக என்ன ஆண்ட கட்சியா இல்லை ஆளுகின்ற கட்சியா சொல்லுங்க? பாமக ஒரு மக்களின் உரிமை இயக்கம். மக்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை எங்க கிட்ட கொடுங்க, இந்த மாநிலத்தின் தலையெழுத்தை மாத்தி காட்டுகிறோம்னு கேட்கிறாங்க. ஆனா மக்கள் திருந்தன பாடில்லை. அப்படிப்பட்ட இயக்கம் இந்த பண முதலைகளுக்கு மத்தியில் என்னத்தை செய்ய முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கினாலும் திமுக அதிமுக கொடுக்கின்ற அந்த கோடிகளுக்கு மத்தியில மக்கள் வாக்களித்து விடுவார்கள் பாமகவுக்கு அப்படின்னு நம்பக்கூடாது. ஏன்னா நம்புகின்ற அளவிற்கு மக்களும் இல்லை. ஏனென்றால் அந்த மக்களை இப்பதான் நம்ம பார்த்தோம் 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவில். ஏனென்றால் மக்கள் யாருமே சிந்தித்து வாக்களிக்கிற நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. அதுதான் பெரிய கேவலம். சிந்தித்து வாக்களிக்கல, சுயமாவும் சிந்திக்கிறது இல்லை, சொல்றதையும் சரியா கேட்கறது இல்லை, அவங்களுக்கும் சுய புத்தி இல்லை. கோடி கோடியா கொண்டாந்து கொட்டுவான். எத்தனை நாளைக்கு? தேர்தல் முடிகிற வரைக்கும், வாக்கு பதிவு செய்யற வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் உங்க பக்கம் யாரும் தர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. உடனேயே உங்கள் வீட்டில் ஒருவராக பிரச்சனையில் உங்கள் வலதுகரமாக நிற்கின்ற வேட்பாளர்கள், நிற்கின்ற அரசியல் கட்சிகளை நீங்க ஆதரிப்பதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மக்களின் உரிமை குரலை யார் எழுப்புவது? அதிகாரம் படைத்தவர்கள் மக்களின் உரிமையை பற்றி யோசிப்பதே இல்லை. மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. வெற்றி பெற்றால் அவர்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு, கோட்டையில போய் உட்காந்துக்கிறாங்க. உங்ககிட்ட யார் வர்றது? உங்க பிரச்சனைக்கு யார் தோள் கொடுப்பது? உங்க பிரச்சனைக்கு யார் கை கொடுப்பது? உங்க பிரச்சனைக்கு யார் குரல் எழுப்புவது? பாமக தான் குரல் எழுப்புது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 40 விழுக்காடு மக்கள் வன்னியர்கள். இந்த திமுக உங்களுக்கு செய்திருக்கின்ற துரோகத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்தா, வாக்கு சேகரிப்பதற்கு தொகுதிக்கு உள்ள வந்தா, தொகுதிக்கு வெளியவே நீங்க நில்லுங்க, இந்த தொகுதிக்கு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அந்த மக்கள் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு தொகுதிக்கு உள்ள வருவதற்கு தகுதியற்ற மனிதர் தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் இப்படிதான் போய் சொன்னார். நாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம்னா வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு நான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடா தருவேன்னு சொன்னது இந்த மு.க. ஸ்டாலின் தான். இந்த மு.க. ஸ்டாலின் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பல போராட்டத்திற்கு பிறகு பெற்ற அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் கொடுத்தது தவறுன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ரத்து பண்ணது. இப்படிப்பட்ட இவரு விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள வருவதற்கு தகுதியுடையவரா? இவரை மக்கள் விக்கிரவாண்டிக்குள்ள சேர்க்கலாமா? விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள வன்னியர்கள் உண்மையிலேயே வன்னியர்களின் உரிமைக்காக குரல் எழுப்புவர்களாக இருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களை தொகுதிக்கு உள்ள விடவே கூடாது. அப்படி நடந்ததுன்னா விக்கிரவாண்டி தொகுதியில பாமக வெற்றி பெற்றிடும். பாமக விக்கிரவாண்டி தொகுதியில வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, மு.க. ஸ்டாலின் அவர்களை விக்கிரவாண்டி தொகுதிக்கு உள்ள வாக்கு சேகரிப்பதற்கு விடவே கூடாது. இது நடந்தால் வன்னியர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றே பொருள். நடக்குமா இது? மு.க. ஸ்டாலின்
சென்னையில இருந்து கிளம்பும் போது விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு ஆரத்தி எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருப்பீங்க. எதுக்கு? நம்ம முதலமைச்சர் வராருங்க, நம்ம பொன்முடி ஐயா சொல்லிட்டாரு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாராம், நம்ம திருமாவளவன் சொல்லிட்டாரு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சென்னையில இருந்து விக்கிரவாண்டி போய் சேர்ற வரைக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு வாசப்படியில வந்து நின்னீங்கன்னா முதலமைச்சர் உங்க வாசப்படிக்கு வர வரைக்கும் உள்ளவே போக மாட்டீங்க. அந்த மாதிரி மக்கள் தான் நீங்க. உங்களை நம்பி நான் பேச மாட்டேன். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு இருந்த அந்த மானம் ரோஷம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். வன்னியர்கள் விரோத இயக்கம் திமுக அதிமுக இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, நான் உயிருடன் இருக்கின்ற காலம் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். வன்னியர் விரோத இயக்கம் திமுக அதிமுக இந்த ரெண்டு இயக்கம் தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களை வாழ விடாமல் செய்ததும் இவங்க தான். வன்னியர்களை மற்ற சமூகத்து மக்கள் மத்தியில ஒரு சாதி வெறியர்களாக காட்டியதும் இந்த ரெண்டு இயக்கம் தான். இன்னைக்கு விசிகாக்காரன் அதை பயன்படுத்திக்கிட்டு இங்கேயே வளர்ந்தான் இங்கேயே வாழ்ந்தான் இவர்களாலேயே அங்கீகாரம் பெற்றான். இன்றைக்கு வன்னியர்களையே சாதி வெறியர்கள்னு விசிகாக்காரன் சொல்றான். உண்மையான சாதி வெறிய விசிகாக்காரன் தானே எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் இவனை சாதி வெறின்னு சொல்றான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தீய சக்திகள் திமுக அதிமுக அவர்கள் உரிமை கேட்ட பொழுது சுட்டு தள்ளது அதிமுக, உரிமை கொடுக்கப்பட்ட போது அதை பறித்து கொண்டது திமுக. வன்னியர்களுக்கு இவர்கள் ரெண்டு பேரும் செய்த நல்லது என்னன்னு யாருக்குன்னா தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செய்து எழுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.